குட் நைட்டு ஆளை விட்டு விற்க கூடாதுங்கிறது வந்து நீங்க வந்து இப்ப இதை விற்க கூடாதுங்கிறீங்க. அப்புறம் நீங்க கம்பெனிலே விடக்கூடாது, லைசன்ஸ் எடுத்து தான் விற்கணுங்கிறது கொண்டு வரணும். லைசன்ஸ் வாங்கி ஜிஎஸ்டி கட்டி தான் பொருள் வாங்கிருக்கீங்க. இப்போ என்ன இது என்ன பாய்ஸ்ங்கிறதுக்காண்டி எடுக்கிறீங்களா? அப்ப இத ஆமா சார், இது பெஸ்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ல வருது சார். பெஸ்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ல வருதுன்னா நீங்க ப்ராடக்ட் உற்பத்தி வர கூடாதுங்க, கடைக்கு வர கூடாது. குட் நைட் விற்க கூடாது, வெளியில விக்கிறேன் இல்லனா இப்ப விற்க கூடாது இல்ல. அது பர்టిక్యులர் லைசென்ஸ் இருந்தா நீங்க விக்கலாம், ஓகேங்களா? அது வந்து லைசென்ஸ் தான் வச்சு விக்கணும்ங்கற விஷயமே எங்களுக்கு கடைக்காரங்களுக்கு தெரியாது. அது நீங்க அந்த இவங்க கிட்ட நீங்க இது பண்ணுங்க. எல்லாத்துக்குமே இப்ப ஃபுட் லைசென்ஸ் எடுத்துர்க்கான், இப்ப லோக்கல்ல மாநகராட்சி வரி லைசென்ஸ் எடுத்துர்க்கான், என்னென்ன லைசென்ஸ் ஒரு கடைக்காரங்களுக்கு அத்தனை ஜிஎஸ்டி பரவ எடுத்துர்க்காங்க. நாங்க கடைக்கு முறையா விக்க கூடாதுங்கற விஷயமே எங்களுக்கு தெரியாது. நீங்க வாங்க, இப்ப 100 கடை இப்ப காட்ற எல்லா கடையிலயும் இப்படி தான் இருக்கு. எல்லா கடையிலும் எடுங்க, எல்லா கடையிலும் எடுங்க, எல்லா கடையிலும் எடுங்க. ஆல் அவுட் விற்க கூடாதுங்கிறதுனால எங்க பெட்டியை சீஸ் பண்றதுக்காக அங்க வந்து கம்பெனிக்காரங்க என்ன சொல்றாங்கல இதுல பாருங்க, வீட்டு உபயோகிக்கும் என்ன பண்றாங்க சார், வீட் அதாவது டொமஸ்டிக் பர்பஸ்க்கு இது டொமஸ்டிக் பண்ணலாம். பெஸ்ட் கண்ட்ரோல் சார். டொமஸ்டிக் பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு எந்த பொருள் வித்தாலுமே நீங்க வந்து அந்த ஒரு லைசென்ஸ் 5 இயர்ஸ் வேலிடிட்டி, அது வந்து பெர்மனன்ட் லைசென்ஸ் தான். அதுக்கு வந்து 7500 ரூபாய் கட்டி அந்த லைசென்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுல வந்து இப்போ குட் நைட் கம்பெனிக்காரனாக ஒரு பி ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த பி ஃபார்ம் நீங்க வந்து என்டாஸ் பண்ணி இதை விற்கலாம்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் எந்த பிளாக்ல இருக்கீங்களோ அந்த பிளாக் ஏடியை வந்து கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சருக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்லுங்க. இந்த குட் நைட் ஆளை விட்டு விற்க கூடாது, லைசென்ஸா வாங்கி விற்கணுங்கிறது நீங்க இததான் எடுத்து வைக்கிறீங்க. வீடியோ வண்டியில ஏத்துருக்கோம், வண்டி என்ன சொல்றோம் மேடம், இது எங்களுக்கு வந்து தெரியாது மேடம். இந்த கான்செப்ட் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க வந்து நீங்க சீஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க ஒரு இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து திங்கக்கிழமை அதை எடுத்துக்க போறோம். நாங்க வந்து அவ்வளவு நேரம் கொடுக்குறோம், பெட்டிஷன் அட்ரஸ் கொடுக்குறீங்க, அதான பிரச்சனை. யாரும் தொழில் பண்ண கூடாது அப்படிதான் சொல்ல வரீங்க. எங்களுக்கு நீங்க வியாபாரிகளுக்கு அறிவு கொடுத்துருக்கீங்க. குட் நைட் ஆல் அவுட் எல்லா கடையிலுமே குட் நைட் ஆல் அவுட் விற்க கூடாதுன்னு இந்த மேடம் கடையில வந்து இதை வந்து சீஸ் பண்ண வந்திருக்காங்க. இதெல்லாம் கடைக்கு எடுத்துட்டு போனோம். ஒரு ஏதோ மொட்டை பெட்டிஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த மொட்டை பெட்டிஷன் சீஸ் பண்றாங்க, சீஸ் பண்றாங்க. எங்கிட்ட எந்த விதமான பொருளுமே கிடையாது. ஒரு மொட்டை நீங்க அப்புறம் சீஸ் பண்ணலனா எதுக்கு மேம் உள்ள வந்திருக்கீங்க? சீஸ் பண்ணல சார், எடுத்து வைக்கிறேன் சார். எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க? லைசென்ஸ் எல்லாமே விக்க கூடாது. நீங்க எப்படி பாக்ஸ்ல எப்படி எடுத்து வைக்கிறீங்க பாருங்க. நீங்க தகவல் சொல்றது வேற, இது பாக்ஸ்ல எப்படி நீங்க அடக்குறீங்க? கொடுத்துட்டு நாங்க அடக்குறாங்க, நாங்க எடுத்துக்கிறோம். எங்களுக்கு சொல்ற அதிகாரி நாங்க மதிக்க தயாரா இருக்கோம். எங்க பேரமைப்பு அதிகாரி எந்த இடத்துலயும் சொல்லி ஒரு வார்த்தை தவறா நாங்க பேசவே மாட்டோம். ஆனா இவ்வளவு பேர் ஒரு இவ்வளவு பெரிய கடையில வந்து நீங்க இவ்வளவு ஒரு எந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்க எனக்கு தெரியல. ரொம்பவும் நம்ம அந்த வேர்டு எந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்க எனக்கு தெரியல. ஆனா பரவாயில்ல, இப்போ சொல்றேன், எங்களுக்கு கேட்டா நீங்க கொடுத்துருங்க, அவேர்னஸ் கொடுங்க. எங்களுக்கு இந்த கடையில இந்த பொருள் எனக்கு விற்கக்கூடாது, விற்கலாம், விற்றா லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் நாளைக்கு நாங்கள் தயார் பண்ணோம். எங்கள் அமைப்பு சார்பாக எல்லா கடைக்கும் சர்க்கிள் கொடுக்க நாங்கள் எடுத்து வைக்கிறோம். என்ன பண்ணீங்க? கடவுள் எப்படிங்க போனீங்க? யாருக்குள்ள அதிகாரம் கொடுத்தது? கவர்மெண்ட் ஐடி கார்டுங்க உங்களுக்கு? எங்க கவர்மெண்ட் ஐடி கார்டு உங்களுக்கு? சரிங்க சார், அவர் வந்தா தப்பு. நான் உனக்கு கவர்மெண்ட் ஐடி கார்டு காமினி போக கூடாது. ஒரு பொருள் உள்ள எப்படி வருது? எந்த இடத்துல பாருங்க, ரிமாண்ட் போறீங்க, ஞாபகம் வச்சுங்க. ஒரு கடவுளை பொறுப்பு கடன்னா புரிஞ்சமான விஷயங்க. அது ஒரு மக்கள் பொறுப்பு அவ்வளோ இலக்காரமா கொடுக்கலாம். உங்க வேலையை விட்டு நீங்க பாருங்க, எப்படி கடவுளை போவீங்க நீங்க? 1.5 மணி நேரமா நிக்கிறேன் நம்ம கூட. நம்ம எங்க இருந்து வரோம்? செங்கல்பட்டு டோல்கேட்ல இருந்து வரோம். கடவுளை போய் எந்த காரணம் எந்த பாருங்க, உங்க வேலையை பாருங்க, அவங்க வேலையை பாப்பா எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை நீங்க சொல்லணும். குட் நைட் ஆல் அவுட் விற்க கூடாது, நீங்க காப்பாத்தீங்க. யாரோ உங்களை தப்பா கைட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க. மேடம் விற்க கூடாதுன்னு சொல்றதோ அந்த பொருளை பேக் பண்ணது ஒண்ணுதான் மேடம் நீங்க பண்றது. லைசென்ஸ் வாங்க எப்ப பண்ணி சொன்னீங்க? அதான் கேட்டீங்க. சொல்லிட்டு போய் நாங்க சந்தோஷப்படுவோம். மேடம்